ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சமீனாஸ் கிச்சன். இன்னைக்கு சமீனாஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, பருப்பு சாதம் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு 6 தக்காளி, அதுக்கப்புறம் வெங்காயம், மல்லித்தலை, கொத்தமல்லி தழை, கொஞ்சம் பூண்டு, அப்புறம் சாம்பார் பொடி தேவையான அளவு. அவ்வளோதான். கேஸ் ஆன் பண்ணிக்குவோம். குக்கரை அடுப்பில் வச்சதுக்கப்புறம் தேவையான அளவு கல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆனோன்னே கொஞ்சம் லைட்டாக சீரகம் போட்டுக்குவோம். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் மல்லித்தலை, கொத்தமல்லி தழை போட்டு நல்லா வதக்கிவிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு போட்டுக்குவோம். அப்புறம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு பல்லாரி வந்து ஒரு 5-6 பல்லாரி போட்டுக்கணும். நல்லா இந்த நீளமாக கட் பண்ணிக்கணும். தெரியுதா உங்களுக்குன்னு தெரியல. இந்த பல்லாரி போட்டுக்கணும். வதக்கிறதுக்கு போட்டு நல்லா வதக்கணும். ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்க தேவையில்லை. லைட்டாக மஞ்சள்தூள் போட்டுக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்குவோம் மஞ்சள்தூள். அரிசி வந்து இது ஒரு உலக்கு அரிசி. இந்த ஒரு உலக்கு அரிசிக்கு வந்து இதில் வந்து 1.5 டம்ளர் பருப்பு போட்டிருக்கு, துவரம் பருப்பு. இதில் ஒரு உலக்கு அரிசினா ரேஷனில் வாங்குற உள்ள புளிங்கரிசி, அதில் வந்து பருப்பு சாப்பாடு ஆக்கினா தான் நல்லாயிருக்கும். இதில் ஒரு உலக்கு போட்டிருக்கேன். பார்க்கலாம். இதில் ஒரு உலக்குக்கு வந்து இந்த செம்பு இருக்குல்ல, இந்த செம்பில் வந்து 3 செம்பு வச்சா கரெக்டாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பாடு. ஓரளவுக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு 5 தக்காளி போட்டுக்குவோம். நல்லா வதக்கிக்கணும். ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்குவோம். ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு நல்லா வதக்கிக்குவோம். பருப்பு அரிசி இது மாதிரி ஊற வச்சிடணும். நான் வந்து பருப்பு அரிசி நல்லா ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன். இது பாருங்கள், அரிசி தெரியுதா? ரேஷன் அரிசி தான் போட்டுருக்கேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோம். நல்லா வதங்கிடுச்சு. இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தெரியுதான்னு தெரியல. பொங்கலுக்கு நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாமே வதங்கிடுச்சு. தண்ணி வச்சுக்குவோம். நம்ம அளவு தண்ணி வச்சுக்கோம். கொதி வரட்டும். அரிசி போட்டுக்குவோம். பருப்பு அது கொதி வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்க, கொதிச்சிருச்சு. நம்ம அரிசி போட்டுருவோம். பாருங்கள், இங்கே இருங்க, அரிசி போட்டாச்சு. உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. குக்கரில் ஆட் பண்ணிக்குவோம். விசில் வந்தோன்னே பார்ப்போம். சாதம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எப்படி இருக்கிற சாப்பாடு, அப்பளம், அதுக்கப்புறம் ஊறுகாய். சாப்பிட்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.